இன்றைக்கான வேத பகுதி ஆதியாகமம் 37வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 வரை. யாக்கோபின் வரலாறு. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாக நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான். வசனம் 3. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாளுக்கொரு நல்ல பங்கு ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். யாக்கோபினுடைய சந்ததியின் வரலாறு யோசேப்புடன் தொடங்குகிறது. தேவனுடைய இறையாண்மைக்கும் ஆளுகைக்கும் கீழாக நடைபெற்ற ஓர் அற்புதமான ஆனால் சோகமும் சந்தோஷமும் நிறைந்த கதை யோசேப்பினுடையது. பழைய ஏற்பாடு கூறும் பரிசுத்தவான்களில் யோசேப்பை போல இயேசு கிறிஸ்துவை இவ்வளவு நெருக்கமாக பிரதிபலிக்கும் நபர் வேறு எவரும் இல்லை என்றே கூறலாம். தந்தை யாக்கோபோவால் இவ்வளவு அதிகமாய் நேசிக்கப்பட்டவர் வேறு எவரும் இலர். அவ்வாறே தன் சகோதரர்களால் இவ்வளவு அதிகமாய் வெறுக்கப்பட்டவரும் வேறு எவரும் இலர். தன்னால் அதிகமாக நேசிக்கப்பட்ட ராகேலிடத்தில் தன்னுடைய முதிர் வயதில் ஏழத்தார 93 வயதில் முதற் பிறந்தவன் என்ற வகையில் யாக்கோபு யோசேப்பை அதிகமாக நேசித்தான். தேவன் நித்தியராக இருந்தும் அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் என்ற வார்த்தையும் கிறிஸ்துவுக்கு மனுஷகுமாரன் என்ற வார்த்தையும் தானியேல் புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ளது கவனிக்கத்தக்கது. தானியேல் 7:21. யாக்கோபின் அதிக அன்புக்காகவும் தன்னுடைய கனவுகளுக்காகவும் யோசேப்பு வெறுக்கப்பட்டது போல கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனால் நேசிக்கப்பட்டவராகவும் தன்னுடைய ஊழியத்தின் நிமித்தம் தன் சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்டவராகவும் இருந்தார். உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்பப் போகிறேன் வா என்றபோது இதே போகிறேன் என்ற யோசேப்பின் கீழ்ப்படிதல் நம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய அருமையான பாடம். ஆனால் ஆளுகை செய்வதற்கு முன் சேவகம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. சிலுவைக்கு பின் கிரீடம் என்பதே வேதம் போதிக்கும் சத்தியம். கிறிஸ்துவும் தம்முடைய பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தவராய் இந்த பூமிக்கு வந்தார். கிறிஸ்து தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி மனுஷர் சாயலானார். சிலுவையில் தம்மை ஓர் அடிமையைப் போல தாழ்த்தினார். ஆனால் தேவன் அவரை எழுப்பி நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி மேலான நாமத்தை அருளினார். யோசேப்பின் முதல் சொப்பனம் கிறிஸ்து இஸ்ரவேலரை ஆளுவார் என்றும், இரண்டாவது சொப்பனம் அவர் சபையை ஆளுகை செய்வார் என்பதையும் வெளிப்படுத்தும் சத்தியங்களாக உள்ளன. யோசேப்பு தன் சகோதரர்களை தேடி சீகேமுக்கும் பின்னர் தோத்தானுக்கும் சென்றான். காணாமற் போன ஆடுகளும் தொலைந்து போன பாவிகளுமாயிருந்த நம்மை கிறிஸ்துநாதர் தேடி வந்ததை இது நமக்கு விளங்க பண்ணுகிறது என்றால் அது மிகையல்ல. ஒரு பாவியை ரட்சிப்பதில் அவர் மிகுந்த சந்தோஷமுள்ளவராக இருக்கிறார். கிறிஸ்துவின் அடியார்களாகிய நாமும் தொலைந்து போன ஆடுகளாகிய மக்களை சந்திக்கிறவர்களாக மட்டுமின்றி தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் என்ற யாக்கோபு 5:20 அறிவுரையை ஏற்று நடக்க வேண்டும். ஆமேன்.